பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். மனமாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்கின்றார் ஆண்டவர். என் பொருட்டு தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்துக் கொள்வார். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 22 முதல் 25 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மானிட மகன் பலவாறு துன்பப்படவும், மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறித் தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும், 3ஆம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார். பின்பு அவர் அனைவரையும் நோக்கி கூறியது: என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். என் பொருட்டு தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்துக் கொள்வார். உலகம் முழுவதையும் தமதாக்கிக் கொண்டாலும் வாழ்வையே இழப்பாராகின் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. இன்றைய வாசகத்தில் இழப்பு என்னும் சொல்லாடல் 3 முறை கையாளப்படுகின்றது. இழப்பில்தான் இன்பம் என்னும் கருத்தை ஆண்டவர் இயேசு வலியுறுத்திச் சொல்கின்றார். எல்லாவற்றையும் சேகரிக்க வேண்டும் என்னும் நுகர்வு கலாச்சார நாட்களில் நாம் வாழ்கின்றோம். இயேசுவோ அதற்கு மாறான ஒரு பண்பாட்டை அறிமுகப்படுத்துகின்றார். பிறருக்காக, இயேசுவுக்காக வாழ்வில் சிலவற்றை நாம் இழக்க, துறக்க முன்வர வேண்டும். அப்பொழுதுதான் நாம் இயேசுவின் சீடராக விளங்க முடியும். முதலில் சிறியவற்றை துறக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சிறியவற்றில் வெற்றி கொண்டால் பெரியவற்றிலும் வெற்றி நம்மை தேடி வரும். எனவே சிறிய இன்பங்கள், கேரிக்கைகள், உணவுப் பொருட்கள், பிறனுக்காக நமது நேரம் என சிலவற்றை இழக்க நாம் கற்றுக்கொண்டால், இதனால் நாம் பெரியவற்றை பெற்றுக்கொள்ள முடியும். சிறப்பாக இறையாட்சி நமக்கு நிறைவாக கிடைக்கும். இந்த ஞானத்தை அனுபவத்தின் மூலமோ நாம் பெற முடியும். எனவே சிறியவைகளை இழக்க இன்று முன்வருவோமா? ஆமென்.